வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் டாபிக், காங்கிரஸ் உடைய மேலிட பொறுப்பாளர் நவீன் சக்கரவர்த்தி இருக்கார்ல, அவர் விஜயை சில நாட்களுக்கு முன்பாக சந்திச்சிருக்காரு. மீட்டிங் நடந்திருக்கு. இந்த சந்திப்பு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஏன் நவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சாரு அப்படின்னு தெரியல. இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிடத்துக்கிட்ட நாங்கள் விளக்கம் கேட்போம் அப்படின்னு செல்வ பெருந்தகை பேட்டி கொடுத்திருக்காரு. நவீன் சக்கரவர்த்தியுடைய இந்த சந்திப்பு தொடர்பாக என்ன சமூக வலைதளத்தில் வெளிவருதுன்னா, விஜய காங்கிரஸ் கூட்டணிக்கு நவீன் சக்கரவர்த்தி அழைத்துள்ளார். காங்கிரஸ் கூட்டணிக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் முதல்வர் வேட்பாளர். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளராக நீங்க ஒத்துக்கணும். கேரளாவிலையும் காங்கிரஸுக்காக நீங்க பிரச்சாரம் மேற்கொள்ளணும். இந்த 3 தான் கண்டிஷன். தமிழ்நாட்டுக்கு உங்களை முதல்வர் வேட்பாளராக நாங்கள் ஒத்துக்கிறோம். புதுச்சேரியில் முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸை நீங்கள் ஒத்துக்கணும். கேரளாவில் காங்கிரஸுக்காக நீங்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளணும். இந்த 3 கண்டிஷன்ஸ் எங்களுக்கும் ஓகே, உங்களுக்கு ஓகேனா கூட்டணியை உறுதிப்படுத்திடலாம், பிறகு தொகுதி பங்கீடெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நவீன் சக்கரவர்த்தி பேசியதாக ஒரு விதமான தகவல் இருக்கு. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய காங்கிரஸ் கூட்டணிக்கு அழைக்க நவீன் சக்கரவர்த்தி வரல, காங்கிரஸ் மேல நவீன் சக்கரவர்த்தி அதிருப்தியில் இருக்காரு, அதனால காங்கிரஸ்ல இருந்து விலகி விஜயுடைய தாவே கால இணைவது தொடர்பாக தான் ஆலோசனை நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டோம். இன்னொரு விதமான செய்திகள் பகிரப்படுது. எது உண்மை அப்படிங்கிறது கூடிய விரைவாக நமக்கு தெரியும். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு அதிரடியான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு. காசி தமிழ் சங்கமம் பார்ட் 4 தொடங்கி சிறப்பாக நடந்துக்கு இருக்கு. அந்த காசி தமிழ் சங்கமத்தில் யோகி ஆதித்யநாத் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தேசிய ஒருங்கிணைப்புக்காக எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்காக உத்தரப்பிரதேசத்தில் பள்ளிக்கூடங்களில் தேசிய கல்விக் கொள்கையை, புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இனி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் தென்னிந்திய மொழிகள் தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தென்னிந்திய மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்படும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுபோக மராத்தி, பெங்காலி இந்த மொழிகளும் சொல்லிக் கொடுக்கப்படும். உத்தரப்பிரதேசத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள் 3வது மொழியாக அவங்க எதை படிக்க விருப்பப்படுறாங்களோ அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் பேசியிருக்காரு. இங்கே திராவிடியன் ஸ்டாக்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே ஹிந்தியை திணிக்க பார்க்குறீங்களே, ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி பெல்ட்டில் தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா, உத்தரப்பிரதேசத்தில் 3rd லாங்குவேஜாக ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மொழியை விருப்பப்படுறாங்களோ அதை சொல்லிக் கொடுக்க ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. அதே தான் தமிழகத்திலையும் வேணும். 3வது மொழியாக மாணவர்கள் விரும்பக்கூடிய ஒரு மொழியை சொல்லிக் கொடுக்கறதுல என்ன தப்பு இருக்கு? இப்படி நடந்தா அவங்கவுங்க பிடிச்ச மொழிகளை கற்றுக்குவாங்க. ஆனால் இதை முடியவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க திமுகவும் சரி அதிமுகவும் சரி அப்படின்னு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இது 2வது டாபிக். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு முன்பாக என்ன தெரியுமா நிலவரம், திமுக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மீடியா பவரை பயன்படுத்தி பாஜக, ஹிந்து முன்னணி கலவரத்தை தூண்ட பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிக்கிருந்தாங்க. அப்போதான் சார் வந்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஏ சூர்யா சொல்லுவார்ல, அப்போதான் அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பு கொடுக்குறாரு. ஒருத்தர் செய்தியாளர் சந்திப்பை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாடம் அது. நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் ஒன்னொன்னையும் மேற்கோள் காட்டி இடையில திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு கொஸ்டின், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எத்தனை கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கு, என்ன காரணத்தை சொல்லி இடிச்சிருக்காங்க, நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு சொல்லி இடிச்சிருக்காங்க. இப்போ மட்டும் கோவிலை இடிக்கிறதுக்கு மட்டும் உடனே நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துறீங்களே, அதே நீதிமன்றம் தான் தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கு, இப்போ மட்டும் எதுக்காக மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்கா கொஸ்டின் கேட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீஸ் கமிட்டி மீட்டிங்கு, இந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஹிந்து மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் இடையே பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் தீபத்தூண்ல தீபம் ஏற்ற எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு இஸ்லாமிய சகோதரர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டையும் வெளியிட்டிருக்காரு. அப்போ தர்கா நிர்வாகமே தீபத்தூண்ல தீபம் ஏற்ற எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத போது திமுக கவர்மெண்ட் எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு செக் வச்சிருக்காரு பிரஸ் மீட் மூலமாக. இந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு அப்படியே நிலவரம் தலைகீழா மாறி அண்ணாமலை கேட்கிற கேள்வி சரிதானே, கரெக்டாக தானே கேட்குறாரு, லாஜிக் படி தானே கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொதுமக்கள் அந்த சுற்று வட்டார பகுதியில், திருப்பரங்குன்றம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் பிரஸ் மீட்டுடைய பவர்.
இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.